இது எங்கள் வீட்டில் மாடியில் இருக்கக்கூடிய மாமரம். மாமரத்துடைய பூக்களை பார்க்குறீங்க. இந்த பூக்களை கொஞ்சம் அப்படியே உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். பல்வேறு நிலையில் இருக்குது. நேற்று பூத்த பூ ஒரு மாதிரி, நாளைக்கு பூக்கவிருக்கிற மொட்டு ஒரு மாதிரி, இன்றைக்கி பூத்திருக்கிற பூ ஒரு மாதிரி. இதெல்லாம் பார்த்து ரசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல பிபிலாம் குறைஞ்சிரும். பிபி குறைஞ்சா மற்ற வியாதிகளும் குறைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். மாத்திரை மாதிரி, விட்டமின் மாத்திரை மாதிரி, சத்து மாவு மாதிரி, இதெல்லாம் நல்லா அனுபவிக்கக்கூடிய, பார்த்து ரசிக்கக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துக்கிட்டுன்னு வச்சிங்களேன். இது ஒரு உதாரணத்துக்காக காமிக்கிறேன். இதை மாதிரி பல வகையான பூக்கள் நம்ம சுற்றி நிறைய இருக்குது. மரம், செடி, கொடிகள், புல், பூண்டு அத்தனையும் நீங்கள் பார்த்து ரசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பிபி குறையும். மனசில் இருக்கிற சங்கடங்கள், பாரங்கள் எல்லாமே குறையும். இயற்கை கொடுத்தது அவ்வளவும். இங்கே பாருங்கள், இயற்கை கொடுத்தது அவ்வளவும் அனுபவிக்க கற்றுக்கணும். நம்ம என்ன செய்கிறோன்னாக்கா, தேவையில்லாத டென்ஷனை மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு ஓடி மாத்திரையை வாங்கி வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிக்கிற பணத்தை எல்லாம் மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் ஒதுக்கணும்னாக்க இயற்கையை ரசித்து இயற்கையோடு ஒன்றி வாழும்போது நம்முடைய உபாதைகள் எல்லாமே மனசில் இருக்கட்டும், சில உடம்பில் இருக்கட்டும், எல்லா உபாதைகளும் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.